நீங்க ஏன் இவ்வளோ நாள் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாரும் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் இப்பவே இதுக்கான ஒரு முடிவை எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காவேரி வந்து என் கூட வர வேணாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேங்க. காவேரி என் கூட வராம இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும். நான் போய் 2ல ஒரு முடிவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜயோட பாட்டி வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. விஜயோட லைஃப்ல காவேரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. விஜய் எவ்வளோதான் காவேரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. விஜயோட நல்லதுக்கு அவங்க காவேரி விஜய் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் விஜய்னால பேச முடியாத அளவுக்கு வெறுத்து போயிடுறாரு. அந்த அளவுக்கு பாட்டி கேட்குறாங்க, எங்கள் எல்லாரையும் விட உன் சொத்தையெல்லாம் விட நீ காவேரி தான் முக்கியம்னு சொல்லி அவள் கூட போனேன்னா நீ நடுத்தெருவில் தான் நிற்ப. உனக்கு இங்கே எல்லாரை விட இந்த சொத்தை விட காவேரி தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாலான்னு கேட்குறாங்க. விஜய் இருந்துட்டு ரொம்பவுமே வெக்ஸ் ஆகிட்டு, நான் வந்து எவ்வளோதான் சொன்னாலும் பாட்டி புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு காவேரி தான் முக்கியம். இவங்க காவேரியை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. ஸோ விஜய் இனி மறுபடியும் வீட்டுக்கு வருவாரா? இனி விஜய் எங்க போவாரு? இல்ல காவேரி விஜயும் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்களா? காவேரி வீட்டுக்கு போறாரா? யோசிச்சுட்டு இருந்த எல்லா முடிவுக்கும் விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த சொத்துக்காக தானே பாட்டி இவ்வளவு பண்றாங்க, இந்த சொத்து எனக்கு வேணாம், எனக்கு காவேரி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் வந்து காவேரி கூட போய் தனியா வாழ போறாரு. இதுதான் நடக்க போகுது நெக்ஸ்ட் சீரியல். விஜயும் காவேரியும் தனியா சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ சீக்கிரமாவே இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கே இந்த சேனல்ல அப்லோட் பண்ணப்படும்.